Awesome. All right, welcome everyone. Welcome to our Grow with Hopes and Dreams. பெரும் நம்பிக்கைகளுடனும் பெரும் கனவுகளுடனும் நமது வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமான அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி பாதையில் பயணிக்க பல்வேறு பயனுள்ள உத்திகளையும் உரையாடல்களையும் களமாடல்களையும் நாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையில் இது நமக்கென்று ஒரு வெரி ஸ்பெஷல் எபிசோட். எவ்ரி வெனஸ்டே நம்ம வந்து இந்த வெல்னஸ் வெனஸ்டே அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நம்ம வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆண்டுகள் கணக்கில் அப்படின்னு சொல்லலாம், மோர் தென் அ இயர். அண்ட் எவ்ரி வீக், ஆல்மோஸ்ட் ஈச் வீக் we bring different experts in the field. There have been many doctors, whether they are from ஒரு அலோபதி டாக்டர்ஸா இருக்கலாம், ஒரு நேச்சுரோபதியா இருக்கலாம், ஒரு சித்தா டாக்டர்ஸா இருக்கலாம், அதே போல வெவ்வேறு வகைகளில் நம்மளோட ஆயுர்வேதா டாக்டர்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி பல் மருத்துவராக இருக்கலாம், கண் மருத்துவராக இருக்கலாம், வெவ்வேறு வகையில் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹோலிஸ்டிக் நம்ம வந்து இந்த யோகா ஓகம் என்கின்ற வகையில் நம்ம தமிழ் மரபுப்படி சொல்ற அந்த ஒரு பெரிய பண்டைய காலத்து அந்த ஒரு பெரும் மரபு தொடர், அந்த ஒரு யோக நிலையை பற்றி இன்று வந்து நமக்கு வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பர்ட் வந்து நம்மகிட்ட வந்து இருக்காரு. ஹி இஸ் ஆல் தி வே ஃப்ரம் டாலஸ், டெக்சஸ். அவர் நிறைய இது மாதிரியான யோக கலையை வந்து நிறைய உலக அளவில் நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் எடுத்துட்டு இருக்காரு. முக்கியமாக அந்த டாலஸ், டெக்சஸ் பகுதியிலும் சரி, அமெரிக்காவில் பல இடங்களிலும் சரி. இதற்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு உழைப்பும் சரி, அதுக்கு பின்னாடி அவர் அதுக்காக வந்து போட்ட அந்த ஒரு தொடர் கற்றல் முயற்சிகளும் சரி, எப்போதுமே ஒரு மாணவராக வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஐடி துறையில தன்னுடைய கால் பதித்து அதுலயும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாலும், அதுல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், வெவ்வேறு வகையில வந்து அவரோட மாஸ்டர்ஸ் இன் ஐடி as well as ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். இஸ் ஆல்சோ சர்டிஃபைட் இன் பிஎம்பி. அது மட்டும் இல்லாம அந்த 300 hours மேல வந்து தன்னுடைய அந்த யோகா இதுல வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நிலைநிறுத்திக்கிட்டு இந்த மாதிரி he has been teaching the joy of yoga அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட 2007 இருந்தே வந்து தொடர்ந்து தன்னுடைய ஒரு நிறைய என்ஜிஓஸுக்கும் நிறைய இதுக்கும் வந்து மாதிரி பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, எந்த ஒரு துறையிலையுமே நல்ல ஒரு ஆளுமைகளாக இருப்பவர்கள் நமக்கு தானே அதை வந்து நிறைய பரீட்சித்து பார்த்திருப்பாங்க. அது மாதிரிதான் இவரும் கூட ஏற்கனவே அவருக்கு நிறைய சில உடல் நலம் சார்ந்த சில இதெல்லாம் வந்து இந்த யோகா மூலமா வந்து அதை வந்து சரி பண்ணி அதை வந்து டோட்டலா கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காரு. என்னை விட அவரே வந்து சொல்லும் பொழுது இன்னும் சிறப்பா இருக்கும். நம்மளிடம் வந்து இருப்பது நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறை, நம்மளுடைய தினசரி வாழ்வியல் முறையை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை சரியா வச்சு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த நம்ம அந்த டோட்டல் லைஃப் வில் பி இன் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதான், இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கோயிங் வித் லைஃப், இட்ஸ் அபவுட் க்ரோயிங் வித் லைஃப். அப்படி க்ரோயிங் வித் லைஃப்ங்கிறப்ப வந்து இந்த ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எலமெண்ட். ஏன்னா நாம் நம்ம வீட்டை சுற்றி, நம்ம உடலை சுற்றி எத்தனை வீடுகள், எத்தனை சாம்ராஜ்ய கோட்டையும் கட்டலாம். உடல் என்கின்ற அந்த கோட்டை வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை. ஏன்னா இந்த ஒரே ஒரு உடல் என்கின்ற ஒரே இடத்தில் தான் நம்மளால வசிக்க முடியும், எங்கெங்க போனாலும் கூட. அப்ப இந்த ஒரு உடல், ஒரே உடல், ஆனா அந்த ஒரு உன்னதமான உடல், அதான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற திருமூலர் சொல்லுவாரு. அது மாதிரி நம்மளோட அந்த உடல் என்பது எவ்வளவு ஒரு பெரிய அற்புதமான அதிசயமான ஒரு நிலை. அதே போல தனக்கு தானே அந்த ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறதும் ஆகட்டும், அது உள்ளுக்குள்ள இருக்கிறது நிறைய ஆகட்டும், அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த உடலை நம்ம கவனிக்கிறதுக்கு நம்மளை தவிர வேற யாராவது கவனிக்க முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு நாம் உண்ணுவதும் எண்ணுவதும் எந்த அளவுக்கு சரியாக வைத்துக்கொண்டு நம்ம செய்கிறோமோ, அதே போல இந்த யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் ஸ்ரீதர் அவர்கள் வந்து இன்னும் அதை பற்றி சொல்லுவாரு. இட்ஸ் அபவுட் யூனியனிங் வித் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாம் வந்து அந்த முழுக்க அந்த பிரபஞ்சத்தோடு நாம் எந்த அளவுக்கு ஒரு ஒருமை நிலையில் நம்ம வந்து கொண்டு வர்றோம் அப்படின்னு. யோகா என்றால் வெறுமனே வந்து உடலுக்கு மட்டும் கிடையாது, அது நமது மனதுக்கு, நமது உயிர்ப்பு ஆற்றலுக்கு என்று எல்லாமே, பாடி மைண்ட் ஸ்பிரிட் அப்படின்ற எல்லா ஏரியாலையுமே வந்து இதை வந்து எடுத்துட்டு போறதா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து இதை அதாவது
மெடிடேஷன் கேன் ஈவன் ஓவர் கம் த மெடிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இதுலயும் வந்து நிறைய பார்த்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம அந்த மாதிரி மெடிகேஷன்ல இருந்து நம்ம வந்து எப்படி மீட்டெடுத்து நம்ம வந்து வெளில வரலாம், அந்த யோகா ப்ராப்பரான அந்த ப்ராக்டிஸ்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி, ஏன்னா நம்மளுடைய அந்த உடல் நலம் என்பது நமக்குன்ற உடல் நலம் மட்டுமல்ல, நம்மளோட குடும்பத்துக்கான நலம், நமது சமூகத்துக்கான நலம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணியாற்றுகிறீர்களோ அங்கே நம்மளுடைய அந்த கம்ப்ளீட் முழுமை தன்மையை, முழுமையான ஒரு வாழ்க்கையை, முக்கியமா அந்த ஹோலிஸ்டிக் லிவிங் அப்படிங்கிறப்ப வந்து யோகாவுடைய ரோல் என்ன, அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செஷன் தான் இன்னைக்கு. சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் ஈச் ஆஃப் யூ அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். ஏன்னா இது கேட்பது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கே வந்து ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எதோ கேட்போம், எங்கெங்கேயோ கேட்போம், எத்தனையோ லட்சக்கணக்கான யூடியூப் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனா ஒன்றை அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்வது, அதுவும் நமது வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் சில இதை வந்து கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வகையில பார்க்கும் பொழுது இது நேரடியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போதே, இன்றே, இங்கேயே கூட நீங்க வந்து அதை வந்து செயல்முறைப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு இதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற விழிப்புணர்வும் ஆகட்டும், இதுல இருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பதற்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அடித்தளம் ஏற்படுத்தி கொடுவதற்கு விதமாகட்டும், இந்த யோக கலை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கலையாக இருக்கும். ஸோ அந்த வகையில சூப்பர் எக்ஸைட்டட் டு வெல்கம் அவர் ஒண்டர்ஃபுல் ஸ்ரீதர் சிங் அவர்கள். இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மெனி ஒரு எமினன்ட் ஆர்கனைசேஷன்ஸோடையும் கூட வெரி வெல் கனெக்டட், இன்க்ளூடிங் இந்த ஏடிஏ உட்பட இன்னும் நிறைய அமைப்புகளிலும் கூட. அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ரீதரையும் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எஸ் ஸ்ரீதர், without further ado, so very happy and excited to have you. உங்களுக்காக இந்த களமும் தளமும். ரொம்ப நன்றி மகேந்திரன். So that was a very nice introduction. இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா இல்ல நான் தமிழ்? ஆமாமா, தமிழ்லே பேசலாம். ஆமா. Okay, so I will mix both Tamil and English. Sounds good. Yeah. So நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன், பட் ஆஃப்டர் கமிங் டு யூஎஸ் அந்த அளவுக்கு வந்து அந்த பியூரிட்டி வந்து I lost it. Yeah. ஸோ நான் வந்து அவர் மகேந்திரன் நல்லா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட் தோஸ் திங்ஸ். ஸோ வி கோ இன் டு தி லிட்டில் பிட் ஆஃப் மை மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹவ் ஐ ஓவர் கம் தோஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் யோகா பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் யோகா சொல்றது என்னன்னு. ஸோ மோஸ்ட்லி there are a lot of misinterpretation of yoga. So அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த செஷன்ல. ஸோ எனக்கு வந்து இப்போ 2000 நான் இங்கே வந்தது வந்து 1999 அந்த டைம்ல வந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ the food is not good in USA. Now it's far better. இப்போ வந்து ஆர்கானிக் கிடைக்குது, நிறைய இதெல்லாம் கிடைக்குது, இங்கே ஆயுர்வேதா ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து ஐ யூஸ் டு சஃபர் ஃப்ரம் சைனஸ் ஃபீவர், கோல்ட் வெரி ஆஃபன்லி. ஸோ சைனஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஸோ அடிக்கடி எனக்கு ஃபீவர் வரும், கோல்டு வரும், பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் வி ஆர் ஈட்டிங் ஹியர். ஸோ அண்ட் ஆல்சோ ஐ டென் டு பி ப்ரீ டயபெட்டிக். அப்புறம் மைக்ரைன்ஸ் இருந்தது, தலைவலி, அப்புறம் ஹைப்பர் அசிடிட்டி, ரொம்ப அசிடிட்டி இருந்தது. அப்புறம் லோயர் பேக் பெயின் பிகாஸ் ஆஃப் த டிரைவிங் டு தி ஆஃபீஸ். ஐ யூஸ் டு டிரைவ் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் தி கம்பெனி டு தி ஒர்க் பிளேஸ். ஸோ அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் ஐ ஹேட் ஹார்ட் பல்பிட்டேஷன் அண்ட் ஹை கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறையா இருந்தது எனக்கு. ஸோ before that itself, I started with yoga by referring to some of the books. Like உங்களுக்கு தெரியும் வேதாத்திரி மகாராஜ் கோயம்புத்தூர் இருக்கும், அவரோட புக்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த புக் வந்து எனக்கு கிஃப்டட் பை முஸ்லீம் ஃப்ரெண்ட். அவன் வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நீ இதை பண்ணு நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவன் கொடுத்தான். பட் ஐ வாஸ் நாட் வெரி ரெகுலர் இன் தட். அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு நான் டுக் சம் ஒர்க் ஷாப்ஸ் வித் கிளாஸஸ் with art of living.
ஸோ அதில் வந்து நிறைய எனக்கு சேஞ்சஸ் வந்தது. ஸோ அது 2003 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் லைக் 20 years ஆஃப் யோகா ஜர்னி. ஸோ அதில் வந்து some of I came out of some of the medications. I always have a medicine with me for sinus, fever, cold. அது எப்பயுமே ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பேன் நான், டைனோல் இது அது சொல்லிட்டு. ஈவன் நவ் ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் மெடிசின் நேம்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரி, ஸோ ஓகே, நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் லெவல் போவோம், அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவோம், அதை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணது. தட் இஸ் ரெசிடென்ஷியல். தென் ஐ ஹாவ் டு ஸ்டே தேர் அண்ட் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் லைக் என்டையர் 24/7 ஆன் தி யோகா. ஓகே, மார்னிங்லேருந்து மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும். நாட் எவ்ரி திங் இஸ் நாட் வி ஆர் டூயிங் யோகா. ஃபிசிக்கல் யோகா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். Maybe around 3-4 hours, maybe we do. Rest of them all knowledge. Now, physiology பத்தியும் anatomy பத்தி நிறைய படிப்போம் அதில். And yoga knowledge also, like பதாஞ்சலி யோகா சூத்திரம் படிப்போம். So I gained some knowledge in that and start practicing. அப்போதான் நான் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மெடிக்கல் கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஐ கேம் அவுட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் தி மெடிசன்ஸ் இன் மை லைஃப். ஸோ ஹைப்பர் அசிடிட்டி, மைக்ரேன்ஸ் போயிடுச்சு, சைனஸ் போயிடுச்சு எனக்கு, அப்புறம் டயபெட்டிக் கண்டிஷன் போயிடுச்சு, ஹைப்பர் அசிடிட்டி ஆல்மோஸ்ட் கான், அப்புறம் லோவர் பேக் பெயின் நாட் அட் ஆல், அண்ட் பல்பிட்டேஷன் இஸ் கான், கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி யோகா, ஆல்சோ ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் மை லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. Lifestyle and discipline. Bringing a discipline to your life itself, like change a lot of things, improve a lot of your health. Mahendiran also, the 5 a.m. clubs to join, start பண்ணாரு. That's a lifestyle change that bring a lot of benefits to you. சரி, நம்ம இந்த திருமூலர் சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஸோ why don't we just நம்ம மட்டும் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆச்சு இதெல்லாம் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து யோகா ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஐ யூஸ் டு பி ஜஸ்ட் வாலண்டியர் டீச்சர் அண்ட் ஐ கோ டு NGOs அண்ட் டீச் ஃபார் ஃப்ரீ. ஸோ அது நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து why don't we do on my own and bring this knowledge to that சொல்லிட்டு இப்போ யோகா பற்றி பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து யோகா சொல்றது வந்து ஒரு they think யோகா மீன்ஸ்னா எக்ஸசைஸ், some kind of exercise we do, that is what is yoga. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா யோகான்னா அது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதில் பிராணாயாமா இருக்கு, ஆசனா இருக்கு, தியானா இருக்கு, அப்புறம் தாரணா இருக்கு, அதாவது ஃபோக்கஸிங், கான்சன்ட்ரேஷன் இருக்கு, டெக்னிக்ஸ் ஆர் தேர், அண்ட் சத்கிரியா சொல்லுவாங்க. அது வந்து சத்கிரியான்னா அது கிளீன்சிங் ப்ராசஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதில். பட் த 3 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ. இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல எது ஒன்னா இருந்தா கூட அது இட்ஸ் நாட் கம்ப்ளீட். அது வந்து யோகா கிடையாது. இன்னும் எந்த 3ன்னா பிராணாயாமா, ஆசனா, that is physical exercises, and தியானா, அதாவது தியானம் சொல்லுவோம், மெடிடேஷன். இந்த 3 ஆஸ்பெக்ட் இல்லைன்னா யோகா இஸ் நாட் கம்ப்ளீட், இட்ஸ் நாட் ஹோலிஸ்டிக். ஸோ தட் இஸ் வாட் இஸ் யோகா மீன்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பிராணா பார்ப்போம். ஸோ இதுல வந்து நம்ம யோகால வந்து பிராணா பத்தி நிறைய பேசுவோம். ஸோ த யோகா இஸ் பேஸ்ட் ஆன் பிராணா, நாட் ஒன்லி யோகா, எனி மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூ டூ, இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் பிராணா. நம்ம வந்து பிராணம் சொல்லுவோம், சைனீஸ் வந்து சீன்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ்ல கீ சொல்லுவாங்க, கிரீக்ல நியூமான்னு சொல்லுவாங்க, அண்ட் ஈஜிப்சியன்ல ரான்னு சொல்லுவாங்க. ஆல் ஆர் சேம். ஸோ பிராணான்னா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இன் யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜின்னா இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், அது பேச்சு காதில் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம்னா இட்ஸ் ஆல் லைக் பிகாஸ் ஆஃப் தி prana in our system. The moment prana போயிடுச்சுன்னா so we can't do anything, right? Prana is a life. So next வந்து இப்போ பிராணான்னு சொல்றோம், அது வந்து எனர்ஜி.
அந்த எனர்ஜினால தான் நம்ம வந்து பார்க்க முடியுது, கேட்க முடியுது, டச் ஃபீல் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. இப்போ அந்த பிராணா வந்து எங்கிருந்து எடுக்கிறது? வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி? பிராணா அது வந்து தி கேட்டகரைஸ் இன்டு 4. ஒன்னு வந்து ஃபுட். நம்மள எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஃபுட் வந்து ஒரு சோர்சஸ் ஆஃப் பிராணா. அது நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபுட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டு வந்து இப்போ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு நீங்க ஆஃபீஸ் போனால் என்ன ஆகுது? We become so tired, right? Same thing like if I eat a lot of food, like if நம்ம பஃபேக்கு போறோம், நிறைய ஃபுட் சாப்பிடுறோம், அப்போ வீட்டுக்கு வந்தோடனே எப்படி இருக்கு? You get more energy or what happened to you? You become very tired, no energy, so much of lethargy taken over, right? Same thing. So that's a right quantity to eat. That is the cup of your both the hands. This is your size of your meal. It is exactly உங்களோட stomach ஓட size. Okay, that's what the size of your meal. So next வந்து sleep. இப்போ தூக்கத்திலே வந்து நம்ம வந்து நிறைய எனர்ஜி சேவ் பண்ணணும். So it is very very important to have a good sleep, good rest. நீங்க இப்போ தூக்கம் இல்லாம இப்போ ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா you tend to make mistake, right? அங்க போனா நம்ம வந்து சரியா வந்து வேலை பண்ண முடியாது. ஸோ நிறைய வந்து நம்மளுக்கு சரியா இருக்காது அந்த டைம்ல. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்லீப், லேக் ஆஃப் ரெஸ்ட். இப்போ அந்த குவாலிட்டி ரெஸ்ட் எப்படி கொண்டு வருது? அந்த யோகால வந்து இட் வில் பிரிங் த குவாலிட்டி ஸ்லீப், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராணா, அதாவது பிரத். ஸோ சுவாசத்துல சுவாசத்துல வந்து நம்ம நிறைய வந்து பிராணா வரும். 80% ஆஃப் தி பிராணா வந்து பிரீத்திங் த்ரூவா தான் வருது. அதே மாதிரி 80% ஆஃப் த டாக்ஸின் இன் அவர் பாடி இஸ் ரிலீஸ் த்ரூ தி பிரத். ஸோ அதுக்காக தான் இந்த பிராணாயாமம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் we can I can share the screen, I think, right? Let me share this. Yes, Shreedhar, we can see. That may be useful for them also. Okay. So நாலாவது வந்து பாத்தீங்கன்னா காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி வரிங் அபவுட் சம்திங் இன் லைஃப், ரைட்? கான்ஸ்டன்ட்லி வரிங் about the past or anxiety about the future. Constant worry பண்ணா they age very fast and they lose a lot of energy. இருக்காது அவங்களுக்கு. So it is very important to keep the calm state of mind so that you conserve a lot of energy. Now every thought வந்து ஒரு is a energy. Every thought வந்து energy. அது வந்து just is not in the air. It's all energy. So the more the thoughts you are getting, the more the energy you are spending on that. So you are draining of energy. But end of the day என்ன ஆகுதுன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஈவினிங் வரதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த மெடிடேஷன் ஆர் யோகா இதெல்லாம் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். இப்போ வந்து பிராணாயாமம் பார்ப்போம். ஸோ பிராணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து what is the first act we did on this planet? That is breathing in. What is the last thing we are going to do on this planet? Breathe out, right? And we will be happy, others will be crying. The first act is when we take first breathe in, right? We will be crying, and others will be happy, seeing that, oh, baby boy, baby girl born, right? So இதில் பார்த்தீங்கன்னா லைக் சுவாசம் உள்ள எடுக்கிறது வந்து it brings a lot of energy. Exhalation, that's breathing out, is relaxes the mind. But lungs பார்த்தீங்கன்னா this lungs made of 600 million alveolus in the lungs. Alveolus, the nerve ends in the lungs. That is where the chemical exchange is happening. The pranayam என்ன பண்ணுதுன்னா அந்த alveolus வந்து ஓபன் பண்ணுது. It opens all this alveolus
so that the chemical exchange will be maximized, so that we'll get more oxygen in and we can release more carbon dioxide out. Correct? So அதனால தான் பிராணாயாமம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இது மெயின்டெனன்ஸ் ஆர்கன். Lungs, because of the lungs only the whole body is maintained. It's so important. Okay. So வேற எதை பார்க்கணும்னா இதுல வந்து 3 types of breathing இருக்கு. ஒன்னு வந்து diaphragmatic breathing, அப்புறம் thoracic breathing and clavicular breathing சொல்லிட்டு. இதுல மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து diaphragmatic breathing. அந்த பிராணாயாமம் is all based on the diaphragmatic breathing techniques தான் எல்லாமே. thoracic வந்து இதுல வந்து 3 lobes இருக்கு இதுல நம்ம லங்ஸ்ல. thoracic breathing சொல்றது வந்து நடுவுல இருக்கிற லங்ஸ் மட்டும் யூஸ் பண்றது, மிடில் லோப் சொல்லுவாங்க. clavicular வந்து இட் இஸ் அப்பர் பார்ட் ஆஃப் தி லங்ஸ் யூஸ் பண்றது, அதுக்கு பேர் clavicular breathing பேரு. whereas diaphragmatic breathing சொல்றது வந்து using the full potential of the diaphragm. The diaphragm வந்து it splits the chest cavity from the stomach. நடுவுல ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கும். அது இஸ் a big organ. இந்த இதுல வந்து சின்னதா காமிச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ diaphragmatic breathing is very very powerful. Number, if you see small babies like a 1 year baby, 2-3 years baby, அவங்க breathing பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா நெஞ்சு மேல வரும், வயிறும் மேல வரும் breathing in பண்ணும்போது. அதே மாதிரி breathe out பண்ணும்போது வயிறு உள்ள போகும், chest உள்ள போயிடும். Right? That is, they are using 100% of lung capacity. Right? So for average adult is using only 30% of the lung capacity, 30 to 35 maximum. So pranayama enna paduduna, it increases that capacity of the lungs. It pushes to 70-80% using the diaphragm. It's called diaphragmatic breathing. Okay. So diaphragmatic breathing enna inda oru organ irukku diaphragm sollte, that splits the chest and the stomach. So the diaphragm கீழ போகும்போது நம்ம வந்து இந்த lungs வந்து expand ஆகும், so that it takes more of your oxygen. அதே மாதிரி இது diaphragm மேல போகும்போது it breathes out fully. So என்ன ஆகுதுன்னா இங்க என்ன ப்ராப்ளம்னா, diaphragm என்ன ப்ராப்ளம்னா, as we are so due to stress, our diet, our lifestyle, what happens is this diaphragm become very rigid. It is not flexible. So ரொம்ப rigid ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, it not allowing the lungs to expand fully or contract fully. So that is the problem. So because of that, so our elimination is very very less, our taking oxygen is less, prana is less. So நாளடைவில் என்ன ஆகும்னா நம்ம வந்து sick ஆயிடும். So that is the purpose of this diaphragmatic breathing, to increase this capacity of the lungs. Okay. இப்போ இதுல வந்து என்னென்ன benefits நான் இங்க போட்டிருக்கேன். So increase the lung capacity, helps in elimination of toxin, அது நம்ம பார்த்தோம். Strengthens the respiratory musculature. See, இதுல பாத்தீங்கன்னா the respiratory system சொல்றது வந்து the whole thing is respiratory system, starting from the clavicle, that is இந்த மேல இருக்கிற clavicle, the collarbone சொல்லுவாங்க, அங்க இருந்து all the way to the stomach, the respiratory system is working. அந்த muscles எல்லாம் வந்து நல்லா strong பண்ணும். Like கபாலபட்டி நீங்க பண்ணும்போது very very strong, it makes it very strong, abdominal muscles. Once abdomen is strong, then your breathing will be full. அப்புறம் இது improve your immune system because we take a lot of oxygen. Improve parasympathetic nervous system function and calms fight and flight response, reduces stress hormones. இது எல்லாம் பெனிஃபிட் இருக்கு. So fight and flight response என்ன பண்றது, இப்போ வந்து
நீங்க ஏதோ காட்டுல போயிட்டு இருக்கீங்க, சடனா ஒரு புலி வருது, என்ன பண்ணுவீங்க? அங்கிருந்து நீங்க ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ யூ டோன்ட் ஃபைட் வித் தம். ஸோ யூ ட்ரை டு ரன் அவே ஃப்ரம் தி டைகர். அதே மாதிரி ஃபைட்னா, ஸோ யூ ஹேவ் சம் misunderstanding with your friend, you try to fight with him, right? But the same thing, if it's in the office environment, neither you can fight with your boss, nor you can do flight. You can't run away. You have to freeze. And the freeze state, so pranayama brings that freeze state. So you freeze and understand what is happening, and you take your time, and then you respond to your boss, right? So that's parasympathetic nervous system. Apro it improves sleep quality, brings clarity in the mind. Okay. So it brings clarity in the mind. Pranayam பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நிறைய ஜங்க் தாட்ஸ் நிறைய இருக்கும் நம்ம மைண்ட்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 80% ஜங்க் தாட்ஸ் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது தாட்ஸ்னா. It removes all those junk thoughts, keeps only 20%, which is useful for your life, constructive for your life, right? And it removes all this so that you have clarity in your mind. You can focus on your work, whatever your activity is doing. You can focus more on that. When you are angry, what happens? Your breath goes very fast. When you're sad, it becomes slow and shallow and heavy. When you're happy, it is smooth. So definitely there's a connection between your emotions and the breath. So that's why pranayama பண்ணும்போது through breath, you can have more say on your mind, body and emotions. So breath is the connection between mind and body. So that's the connection they established 5,000 years ago. But next நம்ம பார்ப்போம், நம்ம இதை பத்தி ஆசனா பத்தி பார்ப்போம். ஆசனா ஆசனா மீன்ஸ் சீட். எனி பிசிக்கல் போஸ்டர் இஸ் கால் ஆசனா. ஸோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, எனி பிசிக்கல் போஸ்டர் யூ டூ, eventually you find that very comfortable for you. Then only it is asana. Not torturing body is not asana, right? Any asana you do, warrior pose பண்ணுவோம், otherwise we do the shoulder stand, plow pose, or any pose you do, it should be very comfortable for you. And that state is called steady and comfortable state. It's not a torturing. So you'll attain that when you practice for over a period of time. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பண்ணுவோம். That's mainly to strengthen the muscles and joints. And then sitting asanas பண்ணுவோம். That's mainly to massage abdominal muscles and organs. So இதுல பாத்தீங்கன்னா when you are massaging abdominal muscles and organs, பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, when you are massaging, when during that asanas, it automatically gets massaged. Now it removes the old blood, brings the new blood into the organs. That is how to regenerate all the organs. That's why it's powerful. Other than lying down, asanas, lying on the back, abdomen. So this opening up your chest, opening up your hip. So, and then toning of that organs, internal organs, toning up your muscles, everything happened there. So it's a very good way of carrying your body. But next about meditation. So meditation, so meditation only can give the deepest rest in the shortest time. 20 minutes of meditation, what they say, 20 minutes of as per this research, 20 minutes of meditation is equal to 3 to 4 hours of your deep sleep. That's the reason a lot of people, right? So a lot of people, a lot of yogis, they do so much of meditation, they don't need like a sleep.
at one point of time, they see like, no, 3-4 hours is enough for me. Because they catch up so much of rest through the meditation. That's why meditation is very powerful. For இதுல பாத்தீங்கன்னா it improves the bioenergy, benefits பாருங்க. Improves the bioenergy. What is bioenergy means? So when the bioenergy is good, you automatically attract the people around you. And அதனால பாப்போம்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா automatically people are attracted to him. Some people know கிட்ட போறதுக்கு பயமா இருக்கும்ல. Repelling energy இருக்கும். It brings that soothing energy when they are with the people. And it regulates the blood pressure. So when I was driving, long distance driving, like 10 years back, I used to drive. வீட்டுக்கு வந்து டப்பு heart அடிக்கும். So when I sit for meditation, within 20 minutes, my heart becomes so calm and it's so soothing, so relaxed. It brings immediately my blood pressure to normal. So that's why the meditation is very important. And it improves the concentration. It is also anti-aging. For people with business, when they do the meditation, it increases their intuition power. The business of the intuition power is very important. You should know which product we can launch, which product can sell. Without that, if you do the business, it will be a big loss. It improves that intuition power. Okay, from the brain, there's 2 types of mass in the brain. One is neurons, another non-neurons. One is gray matters. The neurons are called gray matters, and non-neurons white matters. In the meditation, it increases the gray matter. So number of neurons increases. 86 billion neurons normally approximately. But meditation can improve that neurons. Means what? It can improve your memory power, improve your decision making, improve so many things on that. So that's the reason it's thing. So, and also if you see the brain waves, it can take to the very deepest level of the resting period, awareness. It's called awareness period, like a delta theta, like a Dalai Lama and all, they can go into the theta. So that's what about meditation. So all these 3 are very important. Sage Patanjali அவர்தான் the Yoga Sutra சொல்லிட்டு அவர்தான் எழுதினார். So எல்லா yoga studios using this textbook as for their reference. It's all based on this Yoga Sutra. So அவர் என்ன சொல்றாருன்னா யோகா you have to learn right now, not tomorrow or day after tomorrow. You should learn right now, and you have to practice on your own. There is nobody will come and force on you. So Anushasana means it is imposed on by yourself. So there are 5 pillars for healthy lifestyle. So in the 5, if you follow, you can experience the exuberant health and well-being. அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா பிராணாயாமா, ஆசனா, அது பார்த்தோம். Relaxation is meditation. அப்புறம் diet, lifestyle. This is very, very important. So இதில் workshops also, I'm having workshops. இதில் basic level, intermediate, advanced level 3 இருக்கு. So I'm conducting this workshops, and it's a weekly once only, 1.5 hours, and I will provide the 30 minutes of video for daily practice that you practice for that week, and you come back to the next week. Again, we go into a little deeper than that. Then you come back to the 3rd week after you practice for the 2nd week, 30 minutes of daily practice. Same way, like intermediate level is 6 weeks, advanced level 4 weeks. So, and also the classes also I'm starting. Everything's online. You can take it from the comfort of your home. So this is what. So இதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய cover பண்ணுவேன்.
For example, focus on the food part 1, part 2. So many people, even they don't know like what they're buying. So I used to be like that 10 years back. Then I took so many courses about the food. I understand how the food system in USA works, and also the same thing in India and other places. And I understand how the food is, how we choose our food properly, and the focus on sleep, how we can improve the sleep, and focus on lifestyle, focus on the practice, how we are going to practice. நம்ம நிறைய வந்து லேர்ன் பண்ணுவோம், பட் நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸா பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்றது, ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So this is what I have. I can share this. You can take a screenshot of this. So idhula வந்து whatever the money comes, and most of them I am like donating to the service projects in India. So the part of that merits will come to you also. Okay. So okay, that's it. So this is what the props you need for the yoga workshop, and if you want, you can take a screenshot of this also. So I can take some questions for next few minutes. Yeah, Mahendiran. So I can take a question answer if you have anybody having questions on this. Sure. Thank you. Just a second. Hope this given some clarity in the what is yoga. Yes, definitely. It is extremely useful. Definitely, people would have found it useful. Friends, come on. At least from Clubhouse, I'm seeing at least more than 26 people have listened to it, as well as in Zoom. We also have this program. இதுலயும் யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா, எவ்வளோ அதிசயம் மிகுந்த அந்த ஒரு உடல் அப்படிங்கிறதே வந்து பெரும் அதிசயமா தான் இருக்கு. நீங்க அந்த வெரி வெல் டீடைல்டு பவர் பாயிண்ட்டும் சரி, அதில் ஒவ்வொன்றும் வந்து எந்த அளவுக்கு சொல்லுது, இந்த பிரெயின் பற்றிய புரிதலும் சரி, அப்புறம் ஒவ்வொரு சுவாசத்துல என்னென்ன மாதிரியான மேஜிக் நடக்குது உள்ளுக்குள்ள, அந்த லங்ஸுக்குள்ள 600+ மில்லியன்ஸ் ஆஃப் alveolus. ஆமா, அல்வியோலிஸ் இருக்கிறது. 36 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறது. 21,600 டைம்ஸ் அ டே நமக்கு அது வந்து நமக்காக வந்து பணியாற்றி கொண்டிருப்பது. 12 to 20 breaths per minute, ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப எவ்வளவு மைண்ட்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதும், thousands and thousands of 10 to 11,000 liters of air per day, lung capacity as 2 liters. Lots of details. அதே போல breathe in breathe outல என்ன நடக்குது, what sort of energizing happens, what sort of relaxation happens, how it helps in our sleep, how it helps in our clarity in mind. நிறைய பேருக்கு அது if you want to take care of your fruits, take care of your roots அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அது மாதிரி நீங்க அந்த ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் வெரி டீடைல்டா வந்து அதை கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. how the nervous system function ஆகிறதுக்கு இது என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இம்யூன் சிஸ்டத்தை பண்றது, ஃபுட்டோட ரோல், அந்த டாக்ஸினோடைய எலிமினேஷன் இந்த மாதிரி பிராணாயாமம் மூலமா எப்படி நடக்குது, உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸின் எல்லாம் வெளியேற்றுவதற்கு அப்படிங்கிறது ஆகட்டும். மாதிரி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வெரி ரிசர்ச் ஃபோக்கஸ்டு, வெரி டென்ஸ் ஆன ஒரு டாபிக் தான் நீங்க எடுத்தது. டெஃபினட்டா ஐ எம் ஷியூர் all our viewers, listeners also would definitely find it useful. நிச்சயமா இங்க உள்ளவங்ககிட்ட வந்து அப்படியே நம்ம கொஸ்டின் ஆன்சர் வந்து அப்படியே ஓப்பன் அப் பண்ணலாம். come on, both in Clubhouse as well as in Zoom நம்ம வந்து இங்க வந்து நம்ம ஓபன் பண்றோம். So feel free to share any of your feedback or இது சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கூட எல்லாருமே கேட்கலாம். How many minutes you have, Shreedhar? Accordingly we'll plan. Yeah, I can be another 15 minutes should be good. Oh, great. Yeah, thank you. Come on friends, yeah, let's make the best use of this 15 minutes. Ask any kind of questions. நீங்க ஸ்ரீதர் அவர்கள் வந்து பகிர்ந்தது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டென்ஸான இருந்தாலும் கூட அவர் பகிர்ந்தது அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி. what he knows is a lot more.
அதனால வந்து நம்மளுடைய ஏற்கனவே கூட நம்மளுடைய கிராட்டிடியூட் இதில் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க, அவருடைய குரல் கேட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் ஆன் Clubhouse. ஃபீல் ஃப்ரீ டு அன்மியூட் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின். அதே போல் உங்களுடைய ஃபீட்பேக் செஷன் பற்றி இருக்கிறதும் கூட சொல்லலாம். வெல்கம் கற்பகா, வெல்கம் விஜயாலயன். வி ஹவ் பீப்புள் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய ஆளுமைகள் நம்மளோட சேர்ந்துருக்கீங்க. விஜயாலயன், சதீஷ், கற்பகா, அருணா, பாலு கணேஷ், பாலகுரு, முத்துக்குமாரன், ஆல் ஆஃப் யூ ஆர் வெல்கம். சவுந்தர், ஓ ஆசம், வாங்க. சவுந்தரராஜன் அவரும் வந்து நல்ல பல புத்தகங்களுடைய ஆசிரியர் அண்ட் ஹெல்த் எக்ஸ்பர்ட் ஆல்சோ. வெரி glad to have you all here. ஸோ நீங்கள் அப்படியே அன்மியூட் செய்து உங்களை ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு பேர், இந்த ஊர், லைக் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம், அல்லது நீங்கள் அனானிமஸாகவும் கேள்வி கேட்கறதுனாலும் கேட்கலாம். யா, ஓவர் டு யூ. ஐ திங்க் விஜயாலயன் ஹேஸ் கொஸ்டின், ரைட் விஜய்? யூ கேன் ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். Great. Thank you, Mr. Shreedhar Singh. So really is a wonderful knowledge shared this session. So whatever you said is, I'm really happy to share with you. And I'm also in the IT background and having a PMP certified, and I'm working in the IT industry for many years across the region. So I also in the school days, college days, I was practicing in the Vedanta Maharishi. And then when I moved to Singapore, I was also having that other practices like Guruji, Ravi Shankarji. So I want to know, the question was, so how we can follow the many type of yogas. So how will we can able to follow up and also the practicing? Yeah, that's a very good question. So, yeah, I also started with the Vedanta Maharishi, referring to his books. So I was there in Singapore for 5 years before coming to US actually. So இதுல வந்து இப்போ நாங்க வந்து இப்போ workshop வைக்கிறோம். One is basic level. Those who are not exposed to the yoga are not physically active for last 3 months. So we put them into the basic. Those who are active and already exposed like you, so they can take intermediate level. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு செஷன், 1.5 hour செஷன். அண்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து வீக்லி செஷன் முடிஞ்ச உடனே நான் ஐ வில் ஷேர் தட் 30 minutes வீடியோ. Okay, that will be like 30 minutes, 25 minutes will be the doing the pranayama asana, and 5 minutes will be relaxation. Either it will be like a short meditation, illana yoga nidra. So we do that for 30 minutes every day, so like a daily practice use panikalam. So that's how you keep in touch with the practice. ஏன்னா நீங்க பண்ணிட்டு செஷன் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க, திருப்ப அடுத்த வீக் வரீங்கன்னா many people they disconnect totally. Then next week வரும்போது திருப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். So this I found this way is very like useful for the aspirants, yoga aspirants. So already I just conducted 2 workshops. They really loved it, and every day in the WhatsApp group, every day they post like, I'm done today. Everybody put that. So that's a motivation for the whole group. That group energies group is very good when they do on the daily basis. Yeah. Is that answered your question? Yes. Thank you. And also the classes are classes also, weekly classes I'm going to have for a basic. Already it is all scheduled, and also intermediate. I'm having for Southeast Asia also, Singapore, Malaysia, and Indonesia. That time also it is happening. So you are based in where? Based in US or Singapore? Yeah, Vijay was in Singapore. Yeah, currently. Okay. Good. Who knows? Maybe both could have been neighbors also. Yeah. All right.
எஸ், மற்றவர்கள் வேறு யாராவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னாலும் கேட்கலாம், அல்லது உங்களுடைய அந்த கருத்துரைகள் அல்லது இது சார்ந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த விளக்கங்கள் பற்றியும் சொல்லலாம். கற்பகா, நீங்க பேச முடியுமா? அன்மியூட் செய்து இது. கற்பகா, அருணா. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப அழகா சொன்னாரு, ரொம்ப விளக்கமா சயின்டிபிக்காவும் சொன்னாரு. அவரு சொல்லும் பொழுது எப்படி அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, நம்ம ஏன் செய்யணுங்கிறது ரொம்ப தெளிவா சொன்ன மாதிரி இருந்தது. அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது, அவர் இதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க எப்படி அந்த ப்ராப்ளம் எல்லாம் வெளியே வந்து ஹெல்த்தி லைஃப் லீட் பண்றீங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். மெடிடேஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஏன் பண்ணுங்கிற மாதிரி இன்னுமே கொஞ்சம் தெளிவான விளக்கங்களும் கிடைச்சது சார். மிக்க மிக்க நன்றி சார். இங்க யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஃபுட் இதெல்லாம் இது பண்ணணும், நீங்க அது மாதிரி ஏதாவது 1 or 2 டிப்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் சார். அது வந்து so I have a list of food which are like எல்லாமே நம்ம வந்து ஆர்கானிக்கா வாங்கணும் தேவையே கிடையாது. So some of the food is like highly contaminated, some of the very less contaminated. So you don't, so for highly contaminated, for example, I can give like all leafy vegetables பாத்தீங்களா, எல்லாமே வந்து வெரி ஹைலி கண்டாமினேட். ஏன்னா அது பூச்சி வந்து ஈஸியா சாப்பிட்டு வந்து லீஃபி லைக் ஸ்பினாச் இருக்கு, கேல், கார்ட், சாட், இதெல்லாம் அது வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ஆர்கானிக் தான் வாங்கணும். யூ ஷுட் நெவர் பை தி இன்ஆர்கானிக். ஸோ இந்த மாதிரி ஐ ஹேவ் அ லிஸ்ட், ஐ ஷேர் தட் லிஸ்ட் இன் தி ஒர்க் ஷாப்ஸ். அண்ட் ஆல்சோ பிராணா, there's two types of thing is that, you know, the pranic and non-pranic சொல்லிட்டு இருக்கு. So that also I share that list. Some of them have very high prana food, some of them like negative prana, some of zero prana. I have the list of that. I share that during the workshop. So for example, high prana வந்து the highest prana you can find in one vegetable is ashgard. நம்ம பூசணிக்காய், நம்ம அந்த பூசணிக்காய் தான் நம்ம வந்து இந்த இதுல ரிச்சுவல்ஸ் நம்ம யூஸ் பண்றது. அந்த பூசணிக்காய் உடைக்கும். அதோட மெயின் why they are using பூசணிக்காய் instead of some other thing also they can use, right? பூசணிக்காய் has the highest prana in the whole of vegetable kingdom. Just I give one example here. Thank you sir. இந்த ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம சாப்பிடும்போது ஒரு அவேர்னஸோட எந்த ஃபுட் பிராண சக்தி அதிகமா இருக்குன்னு பார்த்து சாப்பிடணும். ஆமா. யா. நன்றி. அதே போல எந்த அது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே எதுல இந்த பிராணசக்தி குறைவா இருக்குன்ற மாதிரியும் ஏதாவது இருந்தாலும் கூட அதை பத்தியும் கூட சொல்லலாம். நல்ல கேள்வி கற்பகா. நெகட்டிவ் பிராணா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நெகட்டிவ் பிராணா இருக்கு. ஸோ அதை வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அன்லஸ் இட் இஸ் மெடிசினலி யூஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக்கு, இந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா, பூண்டு, இந்த வெங்காயம், அது வந்து நம்ம ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அதே வந்து ஒரு சப்ஜி மாரி பண்ணி சாப்பிட்றாங்க. இட் ஷுட் பி வெரி லெஸ் ஆக்சுவலி. அது வந்து நெகட்டிவ் பிராணா, பட் இட்ஸ் மெடிசின் வேல்யூஸ் ஆர் வெரி ஹை. ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் தட் ஒன். அருமை அருமை. எல்லாவற்றிலும் அது ஒரு அளவோடு சாப்பிடுறது நல்லது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதே போல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நமக்கான எமோஷனுக்கும் கூட நிறைய சம்பந்தம் இருக்கு. டெஃபினெட்லி. ஸோ அதான் அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது சாப்பிடா சொல்லுவாங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்க வந்து ஒரு நெகட்டிவ், சோ மச் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன் வச்சுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து டாக்ஸினா மாறிடும். ஏன்னா உங்க நெகட்டிவ் எல்லாம் அந்த சாப்பாடுக்குள்ள போயிடும். இட் பிகம் a toxin for the body. ஏன்னா நீங்க சொல்றப்ப ஒரு ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நிறைய சாப்பிடுறது, எஸ்பெஷலி கோவிட் சமயத்துல நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் நிறைய குண்டானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது கூட அந்த விழிப்புணர்வு கூட எல்லாருக்குமே தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி கூட கொஞ்சம் சொல்லலாம். ஒய் இட் இஸ் மோர் டாக்ஸிக், எப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டிசீசஸ் கம்ஸ் ஃப்ரம் தி சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் சொல்றாங்க. Psychosomatic, it is you created from your mind.
then it is manifested in your body. For example, சொல்றேன் பாருங்களேன். இப்போ காலையில எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே ஐயோ இன்னைக்கு மத்தியானமா எனக்கு தலைவலி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சுங்கன்னா, you will definitely get the headache in the afternoon. ஏன்னா mind is 1,000 times powerful than body. Mind is a master of your body. So even they did a lot of research on that, like constantly people are in fear, they get the cancer. அவங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், whole environment is good, சாப்பாடு is good, only because of the fear, they have constant fear, they develop this cancer. Wow. So இந்த மாதிரி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. So that's why that yoga, the pranayama ரொம்ப இம்பார்ட்டன்ட். As I said, no, உங்க மைண்ட் நீங்க தாட் ப்ராசஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 80% of the thoughts nothing to do with your talk. It is about past or future which has never happened. You can't do anything with that, right? It is gone, it is going to come. That also not sure. So the 80%, 20% only you are doing with your work. So pranayama keeps that 20%, removes all this thing. That is why it's called clarity of mind. It brings clarity of mind. So these are very, very powerful. Yeah. நிறைய பேருக்கு அந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான இதுல கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கும். அது யோகா என்பது இப்ப வந்து வெறும் யோகா சொல்றது வந்து சப்போஸ் அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இதுல உங்க இதுல, even if you loving somebody which you have no connection at all, that is also yoga. So the simplest way to explain yoga is, you take appointment with yourself. நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட், டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோட அப்பாயின்மெண்ட், பேங்கரோட அப்பாயின்மெண்ட், இப்படிதான் நம்ம அப்பாயின்மெண்ட். We never take any appointment with ourselves. Okay, இந்த 20 minutes நான் யோகா பண்ண போறேன்ப்பா, 30 minutes யோகா பண்ண போறேன். Let me take appointment with myself. This time is 30 minutes for me. It's not for my family, not for anybody else in this world. It's for me. And the 20 minutes நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அது very, very, very powerful. For your own self-development, your own self-discovery, your own personal development. இங்கதான் happen ஆகுது. That is what it is. Yeah. That's awesome. Like appointment with self அப்படிங்கிறது. அதே போல நீங்க சில இதுல இருந்து வெளில வந்ததா சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி சைனஸ் மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் இப்போ வின்டர் சீசன்ல இருக்கிறோம் இங்க யூஎஸ்ல, இந்தியாலயும் கூட. இப்ப இந்த சமயத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து சில எளிய பயிற்சி மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்க எப்படி சைனஸ்ல வந்து நான் எப்படி எனக்கு வந்து சைனஸ்ல வெளியே வந்தேன்னா, பஸ்திரிகா பண்ணதுனால. பஸ்திரிகா வந்து இப்படி பண்ணுவோம் நாங்க. But now we don't have that much time to practice. நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணால கொஞ்சம் டைம். சோ பஸ்திரிகா வந்து நான் பண்ணுவோம் இந்த மாதிரி. Through that only I came out of this sinus problem. Oh wow, just Bastrika. Bastrika, ஆமா. Awesome. Okay. எனக்கு தெரியல, நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன், சயின்ஸ் போயிடுச்சு. அதுக்கு ஒரு புக் வாங்கினேன், அந்த யோகா பிரதிபிகா சொல்ல, ஹதா யோகா பிரதிபிகா சொல்லிட்டு ஒரு புக் வாங்கினேன். அதுல வந்து படிச்சு பார்த்தேன் பஸ்திரிகா பத்தி, அதுல போட்டுருந்தா இட் இஸ் குட் ஃபார் சைனஸ். அப்பதான் ஸ்டைக், ஓ சைனஸ் இதனால தான் போச்சு போல இருக்கு எனக்கு. ஏதாவது ஒரு சஜஸ்டட் கைட்லைன்ஸ் இருக்குங்களா? லைக் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணலாம், அல்லது காலையில மாலையில எத்தனை முறை? அது வந்து எப்போன பண்ணாது. You can do it. This is also called power breath. Power breath. Power breath is equivalent to the coffee breath. Either you take coffee or do Bastrika. It is the same effect. It increases energy immediately, instantly. Oh wow, இது நல்லா இருக்கு. காஃபிக்கு செமையான ரீப்ளேஸ்மென்ட், ஹெல்தி ரீப்ளேஸ்மென்ட். Yeah, it is a very good replacement for Bastrika. நல்லது, மகிழ்ச்சி. மற்றவர்களும் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஐ திங்க் பாலகுரு முத்துக்குமரன் அவர்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
வணக்கம் சார், நான் பாலகுரு சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகே. நான் அங்கதான் சார் படிச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் பண்ணேன். சூப்பர் சார், சூப்பர் சார். எந்த இயர் சார் பண்ணீங்க? எந்த இயர்? நான் 86 சார். சூப்பர் சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார்? நான் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தேன், மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன். ஓகே சார். நான் சிவில் டிபார்ட்மெண்ட் சார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஓகே ஓகே. எங்கிருந்து எங்கோ ரீச் ஆயிடுச்சு. நேத்து தான் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், டாக்டர் விஎஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னோட கிளாஸ்மேட். அப்படிங்களா? சரிங்க சார், சரிங்க சரிங்க சார். சொல்லுங்க, கேளுங்க, உங்க கொஸ்டின் கேளுங்க சார். இப்ப யோகா மட்டும் போதுமா, மெடிடேஷன் தேவையா சார்? மெடிடேஷன் தேவையா இல்ல யோகா மட்டுமே போதுமா சார்? சார் அதான் சார் சொன்னேன் நான். இப்போ வந்து யோகால வந்து நிறைய இருக்கு. இட் இஸ் தி என்ன சொல்றது, இது வந்து இன்ஃபினிட்டி. யோகா சொல்றது வந்து இன்ஃபினிட்டி. There's so much to say. But the three things makes it very holistic. இதுல ஒண்ணு மிஸ் ஆனா கூட யோகா இஸ் நாட் கம்ப்ளீட். உங்களுக்கு பிராணாயாமா, அதுக்கப்புறம் ஆசனா, அதுக்கப்புறம் மெடிடேஷன், இந்த மூணுல இருந்தாதான் அது பேர் யோகா. அதாவது இது மூணு சேர்த்ததுதான் யோகாவா சார்? அப்பதான் அது ஹோலிஸ்டிக் பிராக்டிஸ். பிராணாயாமங்கிறது மூச்சு பயிற்சியா சார்? ஆமா, மூச்சு பயிற்சி, கரெக்ட். ஓகே சார், ஓகே சார். ஆசனா பிசிக்கல், நம்ம பிசிக்கலா பண்ற எக்ஸர்சைசஸ். சொல்றது ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஓகே சார், ஓகே சார். இப்ப நீங்க பஸ்திரிக்கா சொன்னீங்கல்ல சார், அதுல ஏதாவது உள்ள மேல போகும்போது உள்ள இருக்கணும் அப்படி ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அதாவது உள்ள ப்ராப்பரா வந்து நீங்க டைம் கொடுத்து அதை கத்துக்கணும் பஸ்திரிக்கா வந்து. ஸோ அதனால அந்த ஒர்க் ஷாப் போட்டுக்கிறேன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் இந்தியா ஆல்சோ சூன். ஸோ அகெயின் வி கேன் கனெக்ட் வித் தட். ஓகே சார். இப்ப யோகா பண்றதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா சார்? இல்ல சார், இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது சார். நீங்க பிறக்கும் போதுல இருந்து நீங்க யோகா பண்ணிட்டு இருக்கீங்க சார். Up to 7-8 years, you see kids will do yoga on their own. சில பேர் சொல்லிருக்காங்க சார், அந்த சின்ன வயசுல பண்ணா அவங்களோட போன் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. யோகா இஸ் a low impact exercise. ஜிம்முக்கு போனீங்கன்னா அது that will affect the growth. யோகா will aid the growth. சரிங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நான் நிறைய பேர், சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ஜிம்முக்கு போனவங்க போன்லாம் அஃபெக்ட் ஆனது வந்து ஜிம் மாஸ்டர்ஸ் அஃபெக்ட் ஆனது சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. Once you are across 40, you should not go to gym. That is what I advise, I recommend actually. சரிங்க சார். அப்புறம் இன்னொன்னு சார், சொல்லுங்க. இப்ப போன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றதா சொல்றாங்க. போன் கரெக்ஷன், அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங், அதெல்லாம் பண்ணலாமா சார்? ஸ்பைன்ஸ் வந்து கரெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது தெரியல எனக்கு. அது வந்து 2 இருக்கு. அதுல யோகா ரிலேட்டட் வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து மர்மா தெரப்பின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மர்மா யூஸ் பண்ணி அவங்க அலைன்மெண்ட்லாம் சரி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இது ஆஸ்டியோபேத்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ தே யூஸ் ஆஸ்டியோபேத், த எனர்ஜி ஹீலிங், அதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நீங்க சொல்றது எதுன்னு தெரியல எனக்கு. அலோபதி ரிலேட்டட் அது. இது வந்து கிரியோபேட்டிக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க சார். நான் CHIROPRACT கைரோபிராக்டிக் சொல்றீங்களா? கைரோபிராக்டிக் வந்து இட்ஸ் வெரி குட். யா, எனக்கு வந்து இருந்தது ப்ராப்ளம் இருந்தது. எனக்கு லோயர் பேக் பெயின் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. பிகாஸ் ஆஃப் டிரைவிங் லாங் டிஸ்டன்ஸ், இந்த ஒர்க்குக்காக. அப்போ வந்து ஐ டுக் ஹெல்ப் ஃப்ரம் தி கைரோபிராக்டிக். அவர் வந்து கொஞ்சம் அலைன்லாம் பண்ணி சரி பண்ணி
சரி பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் யோகா பண்ணேன், கொஞ்சம் சீரியஸா யோகா பண்ணேன். அதுக்கப்புறம் இது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கைரோப்ராக்டிக் போவே இல்லை. மேபி ஐ வென்ட் டு கைரோப்ராக்டிக் ஃபார் 2 months போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 2 to 3 months. சரிங்க சார். ரொம்ப ப்ராப்ளம் இருந்ததுன்னா யூ கேன் டேக் கைரோப்ராக்டிக். தட் இஸ் வெரி நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங். அதுதான் அது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலி அது ஹெல்ப் பண்ணது. அது ரியல் ஹெல்ப்டு மீ ஆக்சுவலி இந்த இனிஷியல் ஸ்டேஜ். சரிங்க சார். இப்போ என்னோட சன்னுக்கு வந்து 13 வயசு ஆகுது சார். ஆக்சுவலா பிசிக்கல் டைரக்டர் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூல் பசங்களை வந்து அந்த போன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுமா சார். ஆக்சுவலா அதுதான் வந்து அந்த ஸ்கூல்ல அந்த பிசிக்கல் அந்த மாஸ்டரோட ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னோட பையனுக்கு கொஞ்சம் போன் கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க பின்னாடி. அதனாலதான் முன்னாடி அதை தப்பு விழுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கு நான் கைரோப்ராக்டிக் அந்த கைரோதெரபிக்கு தான் கூட்டு போலான்னு இருந்தேன். அது யாருக்கிட்டையும் அதை கேட்க முடியல. அதுதான் சரி உங்ககிட்ட கேட்டுட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். கேன் ஐ ஆஸ்க் யூ சம் क्वेश्चन? என் பேர் பாலசுப்ரமணியன் பேரு. நீங்க இங்க வந்து are you from here? Where are you placed here sir in the US? Sorry, நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன் சார். பிளேனோல இருக்கேன் நான். டாலஸ் பிளேனோல இருக்கேன். I am also in Plano only. So எனக்கு ஸ்பெசிபிக் கொஞ்சம் லேட்டா சார். சாரி, நான் இது மிஸ் பண்ணிட்டேன் டயத்தை. ஸோ நீங்க இங்க வந்து I just want a specific question, health related. I am familiar to yoga. நான் BKS ஐயங்கார் I got trained in the 90s. அதுக்கப்புறம் இப்போ கடந்த 3-4 வருஷமா நான் been regularly practicing. இப்போ 2-3 மாசமா தான் இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், அதனால பண்ண முடியல. பட் ஐ ஸ்பெசிபிகலி வாண்ட் டு ஆஸ்க் யூ, இந்த வேஸ்ட் லைன்ல இவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி ஒன்று எனக்கு வந்தது. பேசிக்கலி எங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் வந்து பிகாஸ் எங்க யோகா அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து யூ கேன் கரெக்ட் இட் த்ரூ த யோகா ப்ராக்டிஸ் சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ரிமோட்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு இது பண்ண முடியல. இத்தனை இப்போ 2-3 வருஷமா யோகா நாங்கள் ஜூம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டூ யூ ஹேவ் எனி சச் திங்ஸ் லைக் தட் சார்? இப்போ கொஞ்சம் அது வந்து ஒரு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி இப்படி இத்து போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடுப்பு அந்த காலத்துல, அது மாதிரி ஒரு மாதிரி இத்து வருது கொஞ்சம். அது மாதிரி கொஞ்சம் சில ஸ்பாட்ஸ் இன்னும் பெயினா இருக்கு. அது ஏதோ ஒரு வெயிட் தூக்குற போது எனக்கு அது மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு ஏதாவது டு யூ ஹேவ் எனி மெடிக்கல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் ஆன் தட் சார் யோகிக்கலி? ஓகே. சோ உங்களுக்கு எந்த ஸ்பாட்ல என்ன பெயின் இருக்கு சொல்றீங்க? லோ பெயின் தான். லோ வேஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, அதுதான். ஓகே, the lower back சொல்றீங்களா? ஆமா, லோயர் பேக். நம்ம வேஸ்ட் லைன்ல இடுப்புல அந்த லெஃப்ட் சைடு எஸ்பெஷலி அந்த என்டையர் அந்த ரீஜன்ல வந்து அப்படியே உட்காந்துருது. அந்த ஒரு சின்னமா ஒரு ஹெவியா ஒரு பாட்டு தூக்குற போது, பிளான்டேஷன் பாட்டு ஒரு தொட்டி தூக்குற போது, அது என்னன்னா ஒரு 5-6-8 வாரமா இருக்கு. அதனாலதான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் வாண்டிங் டு ஆஸ்க். ஏன்னா நான் யோகா ஃபேமிலியர் டு யோகா ஐ ஹவ் டன் இட் இன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா பண்ண முடியல, 3-4 வருஷமா. ஏன்னா இந்தியாக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், அதனால 3-4 மாசமா பண்ண முடியல. பட் ஸ்பெசிபிக்கா ஏதாவது வந்து யோகா ஆசனாஸ் ஏதாவது உங்களை வந்து போன்லயே பேச முடியுமா சார்? உங்களோட இங்கதான் இருக்கேன். You can call me, so I'll put my phone number in the chat. You can call me. சரி, நான் வந்து நாளைக்கு உங்களை கூப்பிட்டு பேசுறேன். நான் நீங்க இந்த நம்பர் உங்களுக்கு இருந்துனாக்கா, and if you can help me out, ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? think any this thing any நான் என்னோட நம்பர் அனுப்புறேன். இந்த ஏதாவது வந்து ஸ்பெசிபிக் ஆசனாஸ் யூ கரெக்ட் திஸ் பொசிஷன் ஏதாவது சொல்ல முடியுமான்னு அதான் கேட்கணும்னு. அது கொஞ்சம் ஓவராலா பண்ணோம். So we have to do like a very basic yoga start with, then only you have to go. அந்த பேசிக் யோகா எல்லாம் கொஞ்சம் இந்த லோக்கஸ் போஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் நீங்க அழகா. அதான் அந்த கோதாபீதம் பண்ணுனாங்க ஒண்ணு. பட் இப்ப நானே இந்த ஒரு 4-5 மாசமா டச் போயிடுது. நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்த போது கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரெயின் வந்துருது. சரிங்க ஐயா, நீங்க அதான் வந்து முடிஞ்சதுன்னா எனக்கு if you can share your number, I will connect with you tomorrow. So tomorrow I will sharing my number in this, so you can connect. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இவர் ஒரு ப்ரொஃபசர் கேட்டு இருந்தார் கைரோ பிராக்டிஷனர் பத்தி. எனக்கு வந்து கைரோ பிராக்டிஷனர் போகலான்னு பண்ண போது
I got discouraged by the physical doctors actually, which are very close people to me. அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண சொல்றாங்க. Physiotherapy is okay, but chiropractic கொஞ்சம் நான் இன்ஃபேக்ட் ஒரு தடவை போயிட்டு வந்தேன் chiropractic basically. I am not an expert on that, but அது பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. அவர் கேட்டார் இந்த ப்ரொஃபசர் இல்லையா பையனுக்கு, அதுக்காக I just thought I will share my knowledge. Yeah. இப்பதான் போயிட்டு வந்தேன் போன மாசம் ஒரே ஒரு தடவைக்கு. அப்போ வந்து they want me 2 டாக்டர் சொன்னாங்க இட்ஸ் நாட் ஒர்த் டூயிங் தட் அப்படின்னாங்க. அதான் கரெக்ட் ஆளு கிடைக்கணும் நமக்கு. ஏன்னா யோகாவில் வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கும். அதுனா எப்படி பண்றாங்கன்னு கொஞ்சம் they doubted. அதனாலதான் நான் வந்து I'm looking for the yoga teacher basically. இது சாட்ல போட்டிருக்கேன், so you can copy that. இங்க போட்டிருக்கீங்களாங்க? சரிங்க. I will do that. I will try to connect with you, sir. Thank you so much. Appreciate your time. Yeah. இருக்கேன். வேற ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இதான் கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது சொல்லி தர முடியுமா அப்படின்னு, ஒரு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு. வேற தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க பாலு. நிச்சயமா உங்களுடைய ஊர்லயே தான் இருக்காரு. நிச்சயமா ரீச் அவுட் பண்ணலாம் அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு. அதே போல நீங்க இது பகிர்ந்ததுக்கும் நன்றி. ரொம்ப அக்கறையா நம்ம ப்ரொஃபசர் பாலா கேட்ட அந்த இதுக்கு பதில் சொன்னதுக்கும். மேபி உங்களோட எண்ணம் கூட போட்டீங்கன்னா அவரும் கூட உங்களை தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேஸ் இது சார்ந்தது, ஏன்னா இது எல்லாமே ஹெல்த் ரிலேட்டடா எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான முடிவுகள். அதனால நான் சொன்னேன் ஐ எம் நாட் an expert, பட் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டேன். நமக்கு ஒருத்தர் சொன்னதை நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. நன்றிங்க. தேங்க்யூ. நல்லது. ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் கிட்டத்தட்ட வரப்போகுது. அதனால இன்னும் சுருக்கமா இருவர் உங்களுடைய பகிர்வுகள் அல்லது கேள்விகள். இங்க திரு சவுந்தரராஜன் வந்திருக்காரு. அவர் உண்மையிலேயே wanted to connect with Shreedhar too. He is such an amazing expert as an entrepreneur as well as yoga expert and various other field. நல்ல பல புத்தகங்களுடைய ஆசிரியர். சவுந்தர் சார் இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்களா? அன்மியூட் செய்து பேசலாம் முடிந்தா. இருக்கிறேன். நான் என்ன சொல்லலாம், சொல்றதுக்கு நிறைய இருக்கு, செய்யறதுக்கும் நிறைய இருக்கு. அவர் பேசினதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சில கருத்துக்கள் அவங்க நான் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா சரியா போச்சுது, சைனஸ் சரியா போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அதுலயே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அவங்க சொல்லியிருந்தது ஒரு பயிற்சி. இது அவர் கூட கேட்டார், எப்ப மூச்சை இழுக்கணும் எப்ப மூச்சை விடணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லையா. இப்படி மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். அப்படி ஒரு 20 டைம்ஸ் பண்றதுங்கிறது பஸ்திரிகா. இந்த பஸ்திரிகால இன்னும் வேற வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி டோர் க்ளோஸ் மாதிரி கையை பக்கவாட்டில் விரிச்சு பாருங்க. இது அடுத்த பஸ்திரிகா. இதுல என்ன ஒரு முக்கியமா முகத்துல இந்த இடத்துல உள்ள சைனஸுங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வெளியேற்றுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்படி கையை வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஒரு 100 டைம்ஸ் கூட முடிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். கம்ப்ளீட்டா இந்த இடம் வார்ம் ஆகி இங்க உள்ள நீரெல்லாம் அப்படி வெளியே வர்றதை நம்மளால பார்க்க முடியும். வெரி குட். சரிங்களா? இது தொடர்ச்சியா இது மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் வேணும்னா நம்ம முட்டி போட்டுக்கணும். முட்டி போட்டுட்டு அப்படி பண்ணணும். அப்படி பண்ணும்போது இன்னுமே சைனஸ் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இருந்தாலும் வெளியே போயிடும். இப்போ பலூன் ஊதுற பயிற்சி. பலூன் வச்சுட்டு ஊதலாம், இல்ல பலூன் ஊதுற மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஊதலாம். இது வந்து லங்ஸ், த்ரோட்டு, இங்க இந்த பகுதி எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பயிற்சி. மூச்சு ஃபுல்லா இழுத்துட்டு இப்படியே ஒரு 10 டைம்ஸ் ஊதும்போது லங்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இல்லைங்களா? கையை வச்சுக்கலாம், பலூன் வச்சு ஊதலாம். பலூன் வச்சு ஊதலாம், இல்ல கையை வச்சு அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் ஏர் வர்ற வழிய. பாருங்க, பலூன் கூட இருக்கு. பலூன்னா நீங்க வாங்கணும் தினசரி. இந்த மாதிரி ஒரு பலூன் வாங்கிட்டு
இல்ல இதை வச்சுக்கலாம், டைரக்டா கூட பண்ணலாம். இப்படி கழிச்சுட்டு எப்படி தொடர்ந்து அது உடையிற அளவுக்கு ஊதலாம். அது பலூன் ஊதுறது. அதுதான் பலூன் வரலாட்டி கூட கை வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லங்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ற பயிற்சி. இன்னும் மிக முக்கியமானது, திருப்பியோ எல்லா இடத்துக்கும் இந்த இதெல்லாம் கொரோனால வர்ற மாதிரி இருக்கு. உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றதுல தட்டுதல், அதாவது பைடாலஜி சைனீஸோட இது, அது நம்ம வருமா தட்டு வருமா தான், வேற ஒண்ணும் இல்லை. அது லங்ஸ் ஹார்ட்டை நல்லா பண்றதுக்கு இந்த இடத்துல இப்படி கண்டினியூவா தட்டணும். அந்த இடத்துல கருக்கும் வலிக்கும், ஏதாவது உடல்ல டாக்ஸின் இருந்தா வெளியே போகும். உடம்பு முழுசும் தட்டலாம், இந்த இடத்துல தட்டுறது முக்கியம். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் தட்டணும். உடம்பு முழுசும் ஒரு 20 நிமிஷம் தட்டலாம். இதெல்லாம் வந்து தட்டுதல் பயிற்சி. அப்புறம் உணவு. ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா, நம்ம உணவுல வந்து கழிவு இருக்கு. 2 விஷயம். நமக்கு எது வேண்டாமோ அது உடம்புல, நீங்க சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, நம்ம மைண்ட் சரியில்லாத நேரம் எதையாவது ஒன்று சாப்பிட்டோம்னா அது செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகலைன்னா டாக்ஸின் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி செரிமானம் ஆகாது ரத்தத்துல இருக்கும்போது அதை உடனடியாக வெளியேற முடியலன்னா அது கழிவா நின்று சளியெல்லாம் உருவாக்கும். உங்களுக்கு 2 விதமான கழிவு நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து புரோட்டீன் அதிகமாகிறது, அடுத்தது கார்பு அதிகமாகிறது. பொதுவாக அந்த கார்பு, பால், மில்க்கு, கார்பு, நமக்கு பிடிக்காத சில உணவுகள்லாம் சாப்பிடும்போது சளி இங்க வந்து நிற்கும். இப்போ புரோட்டீன் உணவு, புரோட்டீன் பவுடர் அதிகமாக எடுத்து உங்களுக்கு கார்பு வந்து இந்த வந்ததுன்னா தொண்டையில த்ரோட்டில் வந்து டைட் ஆகும், சளி பிடிக்கும். த்ரோட்டு இருக்கமாகுதுன்னா புரோட்டீன் உணவு ஏதோ சாப்பிட்டது, பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது உடம்புல ஒட்டலைன்னா, செரிமானம் ஆகலைன்னா, அது ரத்தத்துல இருந்து த்ரோட்ல வந்து சளி வரும். உங்களுக்கு த்ரோட்ல இருமல் வருதுன்னா பால், முட்டை, இந்த மாதிரி நான்வெஜ்ஜை நீங்க கொஞ்சம் அந்த நேரத்துல குறைக்கணும். அது வேண்டாங்கிறது இல்லை, உங்க உடம்புல ஒட்டல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கார்பு, நம்ம தானிய உணவு அதிகமாகி போச்சுன்னா முகத்துல சளியா நீரா பிடிக்கும். அப்போ இதெல்லாம் பொதுவா சாப்பிட்டா, ஆரஞ்சு சாப்பிட்டோம்னா, திராட்சை சாப்பிட்டோம்னா சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. சளியை வெளியே தள்ளும். பழங்கள் சளியை, புளிப்புள்ள பழங்கள் சளியை வெளியே தள்ளும். ஆக்சிலேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சிலேட்டுனா அது ஒரு உடம்புல ஒரு ஆசிட். இந்த அசிட் வந்து உணவு மூலமா உருவாகும். சும்மாவே நம்ம செரிமானத்துல அது கொஞ்சம் உருவாகும். அதுதான் இந்த சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய காரணம். அந்த ஆக்சிலேட்டர் உடல்ல இருந்ததுன்னா அப்படியே வந்து உங்களுடைய மூட்டுல, எலும்புல உள்ள கால்சியத்தெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து இப்படி கொண்டு கல்லாக்கிடும். அப்போ இந்த ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஆக்சிலேட்டர் அதிகப்படுத்துறது, பீட்ரூட் நல்ல உணவு தான், அதிகமாச்சுன்னா ஆக்சிலேட் உருவாக்கும். தக்காளி நல்ல உணவு தான், 2 தக்காளி தான் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். நம்ம குழம்பு கிளம்புலாம் நிறைய தக்காளி போடுறோம் இல்லை, அப்போ அது ஆக்சிலேட்டை உருவாக்கும். அப்போ இந்த ஆக்சிலேட்டை உருவாக்குறத கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? புளிப்புள்ள பழங்கள், அசிட் ஃபுட்டு, அதாவது சிட்ரிக் ஆசிட் ஃபுட்டு, திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், இது மாதிரி பழங்கள் எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ஆக்சிலேட்டை கம்மி பண்ணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா உணவுல தெளிவா இருக்கலாம், அந்த கற்கள் வராது. வச்சுங்களா? புளிப்புள்ள பழம் 2 கிளாஸ் ஜூஸ் தினசரி. வேற பழம் கிடைக்கலன்னா லெமன், பழம் கிடைச்சுன்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, பைனாப்பிள், அது கிடைக்கலன்னா 3 லெமன். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஆசிட் ஆச்சு எங்களுக்கு வயிற்றுல போய் எரிச்சல் உருவாக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பட்டரோ தேங்காயோ மிக்ஸ் பண்ணி குடிங்க. இந்த ஜூஸ்ல, புளிப்புள்ள பழ ஜூஸ்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அல்லது பட்டர் அல்லது நெய் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு நேரம் உணவாவே இருக்கும். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான நிறைய பயிற்சிகள் நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். வர்ற வாரத்துல ஒரு வாரம் இந்தியன் டைம்ல 27ல இருந்து 31 வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு 5 நாள் கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல குழந்தைங்க எப்படி உணவு, குழந்தைங்க ஏன் படிக்கணும், குழந்தைங்களுக்கு ஏன் படிப்புல ஒரு அவங்க விருப்பமா ஒரு சினிமாவுக்கு போற மாதிரி ஸ்கூலுக்கு போகணும். அப்படி ஸ்கூல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நம்ம குழந்தைங்களை குறை சொல்லக்கூடாது. குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லலாம், நீங்க கொஞ்சமா சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு நம்ம மிஸ்மேட்ச் ஆகிறோம். மேட்ச் ஆகி முதல்ல அவங்களுக்கு மேட்ச் ஆகும், அப்புறம் கற்றுத்தருவோம். இதுதான் சரியான கல்வியா இருக்கும். இதை பற்றியான ஒரு 5 நாள் கிளாஸ் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கும் சேர்த்து அந்த பயிற்சி இருக்கும். பிரெயின் ஜிம் பயிற்சி நிறைய சொல்லித்தரோம். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்க, 1
இப்படி இந்த கை ரிவர்ஸ்ல போகும், இந்த கை மேல 1 2 3 4 1 2 3 4 இப்படி ஒரு 4-5 பயிற்சிகளை சேர்த்து நிறைய பண்ணுவோம். இது குழந்தைங்களோட பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு. ரிவர்ஸ் டாக் அப்படியே பின்னாடி இருந்து படிக்கிறது இல்லை, அப்படியே சொல்லணும் பேர். ராஜன்னா இன் ராஜ, இன் ஜ ரா அப்படி சொல்லணும். சரிதான். இப்படி ஒவ்வொரு பேரை ரிவர்ஸ்ல சொல்ல பழகிறது, டங் ட்விஸ்டர் கொடுக்கறது, பிரெயின் ஜிம் பயிற்சி கொடுக்கறது, நம்ம மேக்ஸ் குழந்தைங்களை சிந்திக்க வைக்கணும். நினைவாற்றல எப்படி உள்ள வைக்கணுங்கிறது சொல்லித்தரணும், சிந்திக்கவும் சொல்லித்தரணும். நிறைய கேள்வி கேட்கணும் குழந்தைங்கிட்ட. நாம அவங்க கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்றது இல்ல. நன்றி. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம். இதுல வந்து தனி செஷன். சரி, நான் இதோட நிறுத்திக்கிறேன். செஷன் லைன் மாறி போயிடும். நிச்சயமா செய்யலாம், நிச்சயமா செய்யலாம். நம்மளோட வெல்னஸ் வெட்னஸ்டே கப்ள் ஆஃப் டைம்ஸ் இருக்காரு. ரொம்ப ஒரு நாள் வேணாம். அதான் உங்க 2 பேரையும் ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஓகே ஓகே. இது நான் ஜென்ரலா ஒரே ஒரு வரி சொல்றேன். உணவு, உடற்பயிற்சி, தியானம், குழந்தை வளர்ப்பு எல்லாத்துலயும் எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு. நான் கொஞ்சம் சொல்லப்போனா அவங்களோட நெருக்கமா இருக்கேன். ஒரு குழந்தையோட நெருக்கமா இல்லாட்டி கூட ஒரு பேரண்ட்டுங்கிற முறையில நான் குழந்தைய பாக்குறேன். அந்த முறையில இந்த குழந்தை விஷயங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத என் மனசுல எடுத்துக்கிறேன். அப்பவே அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தரணும், சிந்திக்க கத்து தரணும், எப்படி படிக்கிறது, ஏன் படிக்கிறோம் அப்படிங்கறது முதல்ல சொல்லி தரணும். ஏன் ஸ்கூலுக்கு போகணும், ஏன் படிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், இந்த கேள்விக்கு முதல்ல அவங்களுக்கு பதில் தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க படிக்க போகட்டும். நம்ம படிக்க வைக்க வேண்டாம், அவங்களே அவங்களுக்கு படிச்சுக்குவாங்க. அதைதான் நம்ம முதல்ல குழந்தைகளை சொல்லித்தரணும். அப்புறம் எக்ஸசைஸ், என்ன டயட்டு, எதுக்காக சாப்பிடணும், நம்ம சாப்பிடுறது டயட்டா நொறுக்கு தீனியா, இதை பற்றியான ஒரு தெளிவும் நம்ம கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. நிறைய தகவல் இருக்கு. இப்போ நம்ம இந்த செஷன்ல சுருக்கமா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். தனியா ஒரு நாள் அதை பேசலாம். ஐயாவோட வாய்ப்புகள்ல நான் இடையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயா உங்களோட செஷன் தொடரட்டும். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சிறப்பான நல்ல விஷயங்களை செய்றீங்க. இதுக்கு மிகச்சிறந்த என்னுடைய பாராட்டுதல்கள், ஒத்துழைப்பு எப்பவுமே உண்டு. அதுல மகேந்திரன் பெரியசாமியோட உழைப்பு வந்து கடினமான உழைப்பு. தன்னலம் கருதாம செய்யக்கூடிய இந்த உழைப்பை நம்ம நிச்சயம் பாராட்டியே தீரணும். இந்த கிளப் ஹவுஸ்ல மகேந்திரனை தெரியாத ஒரு மனிதரை பார்க்க முடியாது. நேரடியாக சந்தித்த அனுபவம் கூட ரொம்ப இனிமையானது. நாங்க ஏற்காட்டில் சந்திச்சோம். மிக்க நன்றி. தொடரலாம். நன்றி 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 நன்றி. ஆமா, நிச்சயமா திரு சௌந்தர் அவர்கள் சொன்னது போல நிறைய இருக்கு. நம்ம உணவு சார்ந்து நம்மளுடைய திரு ஸ்ரீதர் அவர்கள் சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துட்டு வர்றதும் அதுக்கு எப்படி எல்லாமே வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சௌந்தர் அவர்களோட நம்ம இதுல ஏற்காடுல வந்து ஒரு சிறப்பு ஒரு ரெட்ரீட் ஒன்று பண்ணோம். அந்த சமயத்துலயும் அவர் அவ்வளவு தூரம் கோயம்புத்தூர்ல இருந்து பயணிச்சு வந்திருந்தாரு. S360 அப்படின்ற ஒரு ரெட்ரீட் ஏற்காடுல ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு எனர்ஜி சினர்ஜி ரெட்ரீட். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஐ திங்க் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கும் இரவு 10 ஆக போகுது. அதனால நம்ம உங்களுடைய அந்த ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் தாட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லிட்டு அப்படியே நிறைவு செய்யலாம் திரு ஸ்ரீதர். ஸோ இந்த இதில் செஷனில் சொன்ன மாதிரி there are 5 pillars for the healthy lifestyle. Means here like இதில் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சொல்லும்போது 2 வரும். இதில் வந்து லைஃப் ஸ்பேன் அண்ட் ஹெல்த் ஸ்பேன். சப்போஸ் நீங்கள் வந்து 100 இயர்ஸ்க்கு நீங்கள் இருக்க போறீங்க, சப்போஸ் வாழ்றீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ வருஷம் வந்து அதில் ஹெல்த்தியாக இருக்க போறீங்க. Out of 100 years, 100 years is a lifespan. Means you are living for 100 years. Health span is so you live without any disease or any disabilities or any kind of chronic disease. Right? That's called health span. Yoga increases the health span. Right? It closes the gap between health span and the lifespan. That is the purpose of the yoga. Other brief it increases your health span. Excellent.
சிறப்பு சிறப்பு சிறப்பு. எல்லாருமே அவருக்காக ஒரு ஒரு வர்ச்சுவல் ஹைஃபை கொடுக்கலாம். நம்மளுடைய வாழ்த்துக்களை, நம்மளுடைய அன்பின் வெளிப்பாட்டை வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு லவ் சிம்பிள் கொடுக்கலாம். சச் அ கிரேட் பிளஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நாம் உடல் நலம் என்பது வந்து அதுதான் வந்து உயிர் நலம் கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது, நம்மை பார்த்துக்கொள்வது மட்டுமல்ல, நமது குடும்பத்தை பார்த்துக்கொள்வது, நமது சமூகத்தை பார்த்துக்கொள்வது, உங்களிடம் இருக்கின்ற திறமையையும் அறிவு கூர்மையையும் வந்து சரியாக செலுத்துவதற்கு உடல் என்கின்ற கருவி எந்த அளவுக்கு முக்கியம், உடல் மனம் உயிர்ப்பு என்கின்றது. ஸோ அதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமா இதோடைய வெல்னஸ் வெனஸ்டேயோடைய அடுத்தடுத்த வாரங்களுக்காகவும் தொடர்ந்து நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். இதுல பதிவு செய்து கொண்டிருந்தவர்களும் நிச்சயமா வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நிச்சயமா வாங்க. நம்ம கிளப் ஹவுஸ்ல க்ரோ வித் ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு பக்கத்துலயும் நீங்க வந்து போய் இணைந்து கொள்ளலாம். கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஆப்ல. அதே சமயம் இது வந்து ஜூம் வழியா தான் இனிமே கோயிங் ஃபார்வர்ட் ஆல் தி செஷன்ஸ் வில் ஹேப்பன். ஸோ தட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெசன்டேஷனோட நீங்க பார்க்கும் பொழுது திரு சவுந்தர் அவர்களும் நம்மளுடைய இணைந்ததில் இன்னும் சிறப்பு. மற்ற எல்லாருமே பெரும் பிராமைகளோட மிக்க மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி திரு ஸ்ரீதர். நிச்சயமா நம்ம இது வந்து ஒரு தொடக்கம் தான். இன்னும் நிறைய நன்றி. நல்லது செய்வோம். நன்றி நன்றி நன்றி.